ஃப்ரெண்ட்ஸ், இந்த illustration 1.4 நல்லா பார்த்துக்கோங்க. 6, 7, 8 பாரு. The universal relation is always an equivalent relation. Equivalent relationனா என்ன அர்த்தம்? Reflexive, symmetric, transitive இருக்கும். A empty relation can be considered as symmetric and transitive. ஒன்றுமே இல்லாமல் ஒரு எம்டி செட் இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. A relation contain a single element, then the relation is transitive. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்து, இப்போ சப்போஸ் 1,2 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம். செக் த ரிலேஷன் ஆர் 1,1, 2,2, 3,3 and so on, n, define on the set S is equal to 1, 2, 3 up to etc. for the 3 basic relations. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, 3 ரிலேஷனும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வந்து 1,1, 2,2, 3,3 and n இருக்குது. இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா என்ன சொல்லியிருக்கோம், A, பிலாங்ஸ் டு R. 1,1 இதில் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் 1,1 இங்கே n வரைக்கும் இருக்குது. n வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,1, 2,2, 3,3 அப்படி எக்ஸட்ரா n. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ், எல்லாத்துக்கும் அந்த ரிலேஷன் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா சிமெட்ரிக். தெர் இஸ் நோ pair A, B in R such that B, A does not belongs to R. In other words, every pair A, B belongs to R and B, A is also in R. Thus it is symmetric. A, B அதாவது 1,2 இருந்துச்சுன்னா 2,1 அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 1,1 அதுக்கு இன்னொரு ரிலேஷன் 1,1. ஸோ இது வந்து சிமெட்ரிக். அடுத்தது என்ன சொல்லணும்னா 1,2 போச்சுன்னா 2,3 இருந்துச்சுன்னா 1,3 வந்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து A, B and B, C இருந்துச்சுன்னா A, C வந்து இந்த Rலே இருக்கணும். Thus the statement R is not transitive is not true. Therefore R is transitive. ஸோ இங்கே வந்து 1 வந்து 1க்கே தான் போகுது. இப்போ என்ன சொல்லணும், 1 goes to 2 and 2 goes to 3னா 1 goes to 3 அப்படிங்கிற பேர் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே 1,1, 2,2 அப்படின்னா அதே தான் அதுக்கு. ஸோ இது டிரான்சிட்டிவ். தேர்ஃபோர் இதில் ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்குது. தேர்ஃபோர் த ரிலேஷன் இஸ் ஈக்குவலண்ட் ரிலேஷன். அடுத்தது எக்ஸாம்பிளில் 1.11 S is equal to 1, 2, 3 1,1, 1,2, 2,2, 1,3 and 3,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன செய்யணுமா, இதை வந்து ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிஃப்ளெக்சிவாக செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா எதை சேர்த்தா இது வந்து ரிஃப்ளெக்சிவாக ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது சிமெட்ரிக்கா, அப்படி சிமெட்ரிக்காக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எதை சேர்த்தா இது சிமெட்ரிக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது டிரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எதை இது கூட சேர்த்தா டிரான்சிட்டிவ் ஆகும். அப்போ இது ஈக்குவலண்ட் ரிலேஷன்னா 3மே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 1,1, 1,2, 2,2, 1,3, 3,1 இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போவும் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணோம். அப்படி ரிஃப்ளெக்சிவாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் எதை சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1,1, 1,2 அண்டு 2,2. அதே மாதிரி அந்த செட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா S is equal to 1, 2, 3 இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா 1,1, 2,2, 3,3 இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இல்லை. ஸோ அது ரிஃப்ளெக்சிவ் இல்லை. அப்போ இந்த 3,3 இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா இது ரிஃப்ளெக்சிவ். ஸோ வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் வந்து ஆடட் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இது சிமெட்ரிக்கா அப்படி கேட்குறாங்க.
அப்படி சிமெட்ரிக்காக இருக்கணும்னா இது கூட இதை ஆட் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஸோ இப்போ சிமெட்ரிக்னால் என்ன சொல்லணும்? 1 goes to 2, 2 goes to 1 இது இருக்கணும். இப்போ இங்கே பாரு, 1 goes to 2, 2 goes to 1 இருக்கா? இல்லை. அடுத்தது 1 goes to 3, 3 goes to 1 இருக்குது. 2 goes to மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்போ இதில் 1 goes to 2 and 2 goes to 1 மட்டும் நம்ம சேர்த்துட்டோன்னா இது சிமெட்ரிக். ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணணும். செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்டு ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னால் என்ன இருக்கணும்? 1 goes to 2 and 2 goes to 3 implies 1 goes to 3 அப்படி இருக்கணும். இப்போ இங்கே அது மாதிரி ஏதாவது இருக்கா? 1 goes to 2, 2 goes to 3 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இதை பார்க்க தேவையில்லை. இங்கே பாரு, 1 goes to 3, 3 goes to 1, அப்போ 1 goes to 1 இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து 3 goes to 1, 1 goes to 2 இருக்குது. 3 goes to 1 and 1 goes to 2 இருக்குது. அப்போ என்ன இருக்கணும்? 3 goes to 2 இது மட்டும் இல்லை. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் இது வந்து என்னவாயிடும்? ட்ரான்சிட்டிவ் ஆகிடும். இந்த 3 இருந்துச்சுன்னா அப்போ என்னெல்லாம் சேர்த்தா இது வந்து ட்ரான்சிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணோமோ அதெல்லாம் இது கூட சேர்த்துடணும். இப்போ 1,1, 2,2, 3,3, 1,2, 2,1, 1,3, 3,1, 3,2 and 2,3 எதெல்லாம் இங்கே எதை சேர்க்கணும்னு சொல்லணுமோ அதெல்லாம் அது கூட சேர்த்துட்டோன்னா இப்போ பாரு, 1 goes to 1, 2 goes to 2 and 3 goes to 3. அப்போ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து என்னது? நமக்கு ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்காக இருக்கணும்னா 1 goes to 2 and 2 goes to 1 இருக்குது. 1 goes to 3 and 3 goes to 1 இருக்குது. 3 goes to 2 and 2 goes to 3 இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக். இப்போ ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னா இப்போ இங்கே பாருங்கள், 1 goes to 2, 2 goes to 1, அப்போ 1 goes to 1 இருக்குது. அடுத்தது 1 goes to 3, 3 goes to 1, ஸோ 1,1 தான் வருது, அகெயின் இருக்குது. அடுத்தது 3 goes to 2 and 2 goes to 3னா 3,3 அதுவும் இருக்குது. ஸோ இது ரிஃப்ளெக்ஸ். இவ்வளவு இருந்தால் இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். A equal to 0, 1, 2, 3. Construct the relations on A the following types: not reflexive, not symmetric, not transitive. Not reflexive, not symmetric, transitive. இப்படி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள். இந்த ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ், எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு இது எடுத்துக்கிறேன், ஒரு செட்டு, ஒரு ஆர்டர் பேர் 1,2 and 2,3 இதான் எடுக்கணும் அப்படி கிடையாது, எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் சிமெட்ரிக் இருக்கா அப்படி ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிமெட்ரிக் இருக்கணும்னா 1 1க்கே போகணும், 2 2க்கே போகணும், 3 3க்கே போகணும். அப்படி எதுவுமே இங்கே இல்லை. 0,0, 1,1, 2,2, 3,3ன்னு இருந்தால் தான் இதை நம்ம ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ இது ரிஃப்ளெக்ஸிவ் இல்லை. அடுத்தது சிமெட்ரிக் பார்க்கணும். சிமெட்ரிக் பார்க்கணுன்னா 1 goes to 2னா 2 goes to 1 இருக்கணும். ஸோ இல்லை. 2 goes to 3னா 3 goes to 2 இருக்கணும். இல்லை. ஸோ இது நாட் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னா 1 goes to 2, 2 goes to 3னா 1 goes to 3 இருக்கணும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ இது நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்சிட்டிவ். இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரான்சிட்டிவாக இருக்கணும், ஆனால் நோ ரிஃப்ளெக்சிவ், நோ சிமெட்ரிக். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 1,2 அப்படின்னு எடுத்திருக்கிறேன். எந்த சிங்கிளும் நம்ம பார்த்தோம் இப்போ தான் அந்த இல்லுஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட்டும் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அது ட்ரான்சிட்டிவ், ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரான்சிட்டிவ். இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவாக இருந்துச்சுன்னா 1,1ன்னு இருக்கணும், 2,2 இருக்கணும். ஸோ இது இல்லை, அதனால இது நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்காக இருக்கணும். 1 goes to 2னா 2 goes to 1 இருக்கணும். இது இல்லை, அதனால இது நாட் சிமெட்ரிக். அடுத்தது தேர்டு வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆனால் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாரு, 1 goes to 1 இருக்கணும், அப்போ தான் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் சொல்லும். 1 goes to 1 இல்லை, 2 goes to 2 இல்லை. ஸோ இது நோ ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக்காக பாரு, 1 goes to 2, 2 goes to 1. ஸோ இது சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ்னா
1 goes to 2 and 2 goes to 1னா 1, 1 இதில் இருக்கணும். அப்போ தான் இதை ட்ரான்சிட்டிவை பற்றி சொல்லணும். ஸோ இதில் ட்ரான்சிட்டிவ் கிடையாது. 4th one என்ன சொல்லணும்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவ் சொல்லணும். ஸோ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா 1, 1, 2, 2 இருக்குது. 4th one என்ன சொல்லணும் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ 0, 0 இல்லை, 3, 3 இல்லை, அதனால் வந்து இது நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக் பாரு 1 goes to 2 and 2 goes to 1 இருக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா 1 goes to 2, 2 goes to 1 and 1 goes to 1 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவ். 1 goes to 2 and 2 goes to 1, ஸோ 1 goes to 1 இருக்குது. அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரான்சிட்டிவ் சொல்லிடுறோம். அடுத்தது வந்து 6th one என்ன சொல்லியிருக்காங்க ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னாலே இங்கே உள்ள எல்லாமே இருக்கணும். 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துருக்கறதுனால இத்தனையும் இருக்குது. அடுத்தது இதில் வந்து என்ன சொல்லணும் நாட் சிமெட்ரிக். சிமெட்ரினா 1 goes to 2னா 2 goes to 1 இருக்கணும், இல்லை. அடுத்தது இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க ட்ரான்சிட்டிவ்னா 1 goes to 1 அண்ட் இதுக்கு வந்துடும் 2 goes to இதுக்கு பாரு 1 goes to 2 and 2 goes to 2. அப்போ ஆன்சர் வந்து 2 goes to 2 தான் வரும். ஸோ இதில் ட்ரான்சிட்டிவும் இருக்குது. அடுத்தது 7th one ரிஃப்ளெக்சிவ்னா இது வரைக்கும் வந்துடணும். அடுத்தது என்ன சொல்லணும் சிமெட்ரிக் 1 goes to 2, 2 goes to 1 இருக்குது. 2 goes to 3னா 3 goes to 2 இருக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரிக். அடுத்தது ட்ரான்சிட்டிவ்னா 1 goes to 2, 2 goes to 3, அப்போ 1, 3 இருக்கணும். 1 goes to 3 இருக்கா இல்லை. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே போதும் நாட்டுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது நாட் ட்ரான்சிட்டிவ். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 0, 0, 1, 1, 2, 2, 3, 3. இப்போ இதில் பாரு இது வந்து ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் பாரு 1 goes to 1, அப்போ அடுத்தது என்ன வரணும் 1 goes to 1, அதுவும் அதே தான். அதேமாதிரி ட்ரான்சிட்டிவ் பார்க்கணுன்னா 1 goes to 1 அண்ட் அடுத்தது 1 goes to 1 தான் இருக்குது. அப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவும் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.